தங்க பிள்ளையே, நான் நடக்கக்கூடிய விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காக அவசரமாக வந்திருக்கிறேன். இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்டாக வேண்டும். ஏனென்றால் இது தாயின் கட்டளையும் கூட. என் கட்டளை மீறி அரைகுறையாக கேட்காதே. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய், வழிகளை சுமந்து கொண்டிருக்கிறாய். உண்மையாக இருந்து உன்னுடைய உழைப்பை திருடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில நபர்கள். அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீ எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருந்தே ஆக வேண்டும் கட்டாயமாக. இது இந்த தாயின் சத்திய வாக்கு. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாட்களும் என் தங்க பிள்ளை மற்றவர்களை நம்பி நம்பி ஒரு விஷயத்தை அல்ல பல விஷயத்தை இழந்து கொண்டிருக்கிறது. ஏன் தாயே எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறீர்கள்? ஏன் தாயே எனக்கு இவ்வளவு துன்பமும் துயரமும் கஷ்டமும் வேதனையும் நடக்கிறது? உயிர் மட்டும்தான் இன்னும் போகவில்லை, அதுவும் எடுத்துக்கொள்ளுங்கள் தாயே என்று என் தங்க பிள்ளை கதறி கொண்டிருக்கிறது நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து. ஆனால் என் தங்க பிள்ளையே, நடக்கக்கூடிய விஷயம் நல்லதுக்கு தான். ஏன் தெரியுமா? இந்த கஷ்டமான நேரத்தில் நயவஞ்சகர் யார்? உன்னுடைய இறுக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் தெரிந்து கொண்டு யார் உனக்கு துரோகம் செய்கிறார், யார் உன்னை ஏமாற்றுகிறார் என்று அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை அதை புரிந்து கொள்ள முடியாமல், தாயே என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு நடக்கிறது, இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது, எதிர்பாராமல் தடைகள் நடக்கிறது, எதிர்பாராமல் விபத்து நடக்கிறது, எதிர்பாராமல் எல்லா விஷயமும் நடக்கிறது, எனக்கு கஷ்டமேல் கஷ்டம் வருகிறதே தாயே, உங்களை வணங்குவதால் தான் எனக்கு கஷ்டம் வருகிறதா? நான் வணங்கவில்லை என்றால் எனக்கு சந்தோஷம் வந்துவிடுமா என்று என் தங்க பிள்ளை அதையும் சிந்தித்து பார்க்கிறது. ஏனென்றால் மற்றவர்கள் சொல்லுகிறார்களாம், என்னை வைத்து பூஜித்தால் ஒவ்வொரு தருணமும் கஷ்டமேல் கஷ்டம் வரும், இப்படி வணங்கியதால் தான் உன் குடும்பம் இந்த நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது, என்னை கொண்டு போய் வெளியே தூக்கி எறிந்து விடு என்று சொல்லுகிறார்களாம். என் தங்க பிள்ளை அதை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் என் தங்க பிள்ளை எனக்கு மிகவும் பிடிக்கும், அதே போல் என் தங்க பிள்ளைக்கு என்னை மிகவும் பிடிக்கும். அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு நான் சிறு சோதனை வைத்திருக்கிறேன். என்னவென்றால், எப்படி என் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ, அடுத்தவர்களுக்கு வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னை தூக்கி வீசி எறிகிறாயோ, அல்லது நான் முக்கியம் என்று கெட்ட மனிதர்களை தூக்கி வீசி எறிகிறாயா என்று உன்னை சோதித்து பார்க்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் நல்ல மனம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் இந்த வாராகி தாய் இருப்பேன். ஆனால் உன் எண்ணோட்டங்கள் எப்படி இருக்கிறது என்றால், பழகியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய். ஆனால் பாசமுள்ள இந்த வாராகி தாயானவள், உன் உயிரை காப்பாற்றுகிறேன், உன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன், கெட்ட விஷயம் எதுவாயினும் உன்னை கண்ணெதிரே காட்டி கொடுக்கிறேன், நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அனைத்தையும் சொல்லுகிறேன். ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் யாரோ ஒருவர் வந்து என் தங்க பிள்ளைக்கு சொல்லிவிட்டுகிறார்கள், நீ இப்படி வணங்கியதால் தான் உனக்கு கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, என்னை தூக்கி வெளியே எறிந்து விடு, வராகி தாயை தூக்கி வெளியே எறிந்து விடு என்று சொல்லுகிறார்கள். நினைத்து என் தங்க பிள்ளை கண்ணீர் மல்க கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளையானது என்ன செய்வது என்று புரியவில்லை, ஏது செய்வது என்று புரியவில்லை, தாயே எனக்கு ஏன் இப்பேற்பட்ட நரக வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு தருணமும் கண்ணீர் வடிக்கிறாய் என் தங்க பிள்ளையே. இப்படி கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதற்காகவா உன் இல்லத்திற்கு நான் வந்தேன்? ஒவ்வொரு நாட்களும் நான் சொல்வதை கேள் என்றுதான் சொல்லுகிறேன். என்ன கேட்க வேண்டும்? கெட்டவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள நல்ல காலத்தில் எப்படி முடியும்? இதோ நான் உன்னுடைய கேள்வியை நான் வைக்கிறேன். நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்று நல்ல காலத்தில் புரிந்து கொள்ள முடியுமா? நல்ல காலத்தில் உன்னிடம் சொத்து அதிகமாக இருக்கிறது, பணங்கள் அதிகமாக இருக்கிறது, பதவிகள் அதிகமாக இருக்கிறது, உயர்வுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நல்ல நேரம் என்பது அந்த காலகட்டத்தில் வரும். அப்பொழுது யாராக இருந்தாலும் அனைவரும் உன் காலடியில் விழுவார்கள். நல்லவர்கள் யார் என்று புரிந்து கொள்ள முடியாது, கெட்டவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது. அப்பொழுது கஷ்டகாலம் ஒன்று வந்தால்தான் உனக்கு தேவையான அனுபவங்களை சேகரிக்க முடியும், நல்லவர்களையும் சேகரிக்க முடியும், துரோகிகளையும் எதிரிகளையும் விரட்டி 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 அடிக்க முடியும். அப்பொழுது கஷ்டகாலம் வந்தால்தான் நீ அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். அனைத்து விஷயங்களுமே கஷ்டகாலத்தில் தான் தங்க பிள்ளையே முதலில் தெரிந்து கொள்ள முடியும்.
முடியும். ஒரு அனுபவங்களை பெறுவதற்கு பல நாட்கள் ஆகிறது. ஆனால் சந்தோஷம் பெறுவதற்கு சற்று நேரம் கூட போதாது. ஆனால் அந்த சந்தோஷத்தால் நாம் சந்தோஷம் மட்டும்தான் அடைய முடியும். ஆனால் கஷ்டகாலத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியும். நல்லது எது, கெட்டது எது, யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் துரோகிகள், யார் எதிரிகள், யார் நம்முடன் இருந்து முதுகில் குத்துகிறார் என்று கஷ்டகாலத்தில் உதவி நீ கேட்கக்கூடிய காலத்தில் நீ அழும்பொழுது கை சொட்டி சிரிக்கிறார்கள் அல்லவா, அந்த நேரத்தில் அனைவர் முகத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சந்தோஷ காலத்தில் ஒரே ஒரு விஷயத்தை கூட நீ கற்றுக்கொள்ளவும் முடியாது. அதே போல் ஒரே ஒரு விஷயத்தை பயிற்சியும் பெற முடியாது. இப்பொழுது புரிகிறதா? அனைத்தும் கஷ்டங்களும் கவலைகளும் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்துவிட்டது இன்றைய தினத்தில் இருந்து. ஆனால் ஒரே விஷயத்தை மட்டும் நினைவு வைத்துக்கொள். மற்றவர்கள் பேச்சை முக்கியத்துவமாக நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே. உன்னை வாழ வைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். உன்னை நினைத்தபடியே நான் நடத்தி கொடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என் சோதனையை கடந்து வர வேண்டும் அல்லவா நீ? என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்திருந்தால் தானே நான் உனக்காக உன்னுடனே இருப்பேன். மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நம் தாயை வீட்டில் வைத்துக் கொள்ளலாமா, வீட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாதா என்று நீ அறகுறையாக நினைத்து கொண்டிருந்தால் எப்படி நான் உனக்கு அறகுறையாக தானே செய்ய முடியும்? முழுவதுமாக நான் செய்ய வேண்டும் என்றால் எதுவாயினும் என்னை முழுமையாக நம்ப வேண்டும். நான் உன்னை சோதிப்பேன். காரணம், நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாயா இல்லையா என்று சோதிப்பேன். நீ இந்த சோதனையை கடந்து வந்தால்தான் சாதனையை படைக்க முடியும். இது சத்தியம். ஆனால் இது எல்லாம் கடக்க முடியாது, என்னால் நடக்கவும் முடியாது. என்னால் மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் நான் உங்கள் பேச்சையே கேட்க மாட்டேன், மற்றவர்களையும் பேச்சை நான் கேட்பேன் என்றால் மற்றவர்கள் நீ கீழே விழும்பொழுது உன்னை தூக்கிவிட மாட்டார்கள். குழி தோண்டி புதைத்து அதன் மீது ஒய்யாரமாக நடை போடுவார்கள். பார்த்துக்கொள் என் தங்க பிள்ளையே, அந்த மனிதர்கள் தான் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டால்தான் நீ அடுத்த கட்டத்திற்கு உன் வாழ்க்கையில் முயற்சி செய்ய முடியும், உன் வாழ்க்கையில் பயிற்சி செய்யவும் முடியும். ஏனென்றால் என்னுடைய தங்க பிள்ளை பல விஷயத்தில் சோதனைகளையும் வேதனைகளையும் பல நாட்கள் அனுபவித்து விட்டது. மற்றவர்கள் பேச்சு கேட்டு கேட்டு இன்னும் நீ இழக்கக்கூடாததெல்லாம் இழந்து விட்டாய். இனிமேலாவது உஷாராக இரு. நான் உன்னை கஷ்டப்படுத்த வரவில்லை, நான் உன்னை கவலைப்படுத்த வரவில்லை, உன்னை சந்தோஷப்படுத்ததான் உன் இல்லத்திற்கு நான் தேடி வருகிறேன். என்னை கூப்பிடு. மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே. இதோ இந்த நாணயம் மூலியமாக உன் இல்லத்திற்கு வருகிறேன். இந்த தொலைபேசியின் மூலியமாக என்னை கூப்பிடு. யார் உனக்கு செய்வினை செய்கிறார்களோ, யார் உன்னை ஏமாற்றுகிறார்களோ, யார் உனக்கு துரோகம் செய்கிறார்களோ அனைவரையும் நான் உனக்கு காட்டி கொடுக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் உன்னை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி பல வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி விட்டார்கள். அதுவும் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறார்கள். எவரெல்லாம் தலைமேல் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருந்தாயோ அவர்களால் தான் இவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். பரவாயில்லை என் தங்க பிள்ளையே, கஷ்டங்களை நான் அனுபவிக்கும் பொழுதுதான் சிலருடைய முகம் தெரியும் என்று சொல்லுகிறேன். ஆனால் செய்த தவறையே மறுமுறை செய்யாதே. துரோகம் செய்து விட்டார்களா, உன்னுடைய வேலையை சரிவர பார்த்து உன்னுடைய கடமைகளை செய்யப்பார். ஆனால் துரோகம் செய்பவர்களே வாழ்க்கையில் மறுமுறை வர வேண்டும் என்றால் நிச்சயமாக சில பிராணிகள் வாளை தூக்கி நிறுத்தினாலும் அதனுடைய இயற்கையான குணம் எதுவோ அப்படிதான் உனக்கு உன் வாழ்க்கையில் சில விஷயம் நடக்கும். அதே போல் இயற்கையின் நீதிப்படி நீ நடந்து கொள். நிச்சயமாக எந்த நீதி உனக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த நீதியை நான் உனக்கு தாயாக இருந்து வாங்கி கொடுக்கிறேன். தைரியமாக இரு. வாழ்க்கையில் நீ வெற்றி பெற செய்வதற்குண்டான காலம் நெருங்கிவிட்டது. இழந்த காலம் எல்லாம் சென்று இனிமேல் வரக்கூடிய நாளும் பெறக்கூடிய நாளுமாக மாறப்போகிறது. என்னை முழுமையாக நம்பினால் என்றுமே நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னை உடனே அழைத்து இந்த தொலைபேசியின் மூலயமாக இந்த நாணயத்தை பெற்றுக்கொள். ஒவ்வொரு தருணமும் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது இந்த தாயின் கடமை. எங்கு சென்றாலும் என்னை கூட்டி செல். உனக்கு முன்னே நான் கவசமாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன். எங்கு என்னை அழைத்து சென்றாலும் நீதான் ஜெயிப்பாய். எதுவாகினும் நிச்சயமாக உனக்கு நான் நன்மையும் நல்லதையும் வெற்றியும் செழுப்பத்தையும் செல்வத்தையும் அனைத்தையும் நான் கொடுக்கிறேன். என்னை நம்பு. நீ நிச்சயமாக முன்னேறுவாய். உனக்கு வெற்றி 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 மட்டும்தான் கிடைக்கும் என் தங்க பிள்ளையே.
பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து புது சாரீஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இனிமே வந்து ரொட்டீனா வந்து இந்த கலர்ஸ் தான் வரப்போகுது. நான் வியர் பண்ணியிருக்கேன் கலரு. அடுத்த கலர் நான் காமிக்க போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க வீட்டில் அம்பாள் வந்து ரொம்ப அற்புதம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீட்பேக் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்கீங்க. ஸோ வாங்கினவங்களுக்கு அம்பாள் வந்து எல்லாத்தையும் கொடுக்க போறாங்க. சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. இனிமே வாங்க போறவங்களுக்கும் கண்டிப்பா வந்து எல்லா அற்புதமும் பண்ண போறாங்க. இப்போ நம்ம சாரி கலெக்ஷன் பார்த்துடலாம். அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்ல அம்பாள் சூஸ் பண்றதுனாலும் நீங்க சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது வந்து மாம்பழம் வித்து நம்ம பிங்க் கலர் ஃபேவரட் கலர். ஸோ இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கலரு, அதுக்கப்புறம் இது எல்லா கலர்ஸுமே வந்து சூப்பரா இருக்கும் நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இது கிரீன். ஸோ இது எல்லா கலருமே வந்து நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க, இல்லை மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்கின தங்க பிள்ளைகள் எல்லா வீட்லேயும் வந்து அம்பாள் ரொம்ப சிறப்பான விஷயம்லாம் செய்துட்டு இருக்காங்க. ஸோ இனிமே வாங்க போகிறவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் தெரிச்சு வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அம்பாள் காயின் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய தங்க பிள்ளைகள் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் அம்பாள் கிட்ட நம்ம வாராகி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.